இப்பொழுது 2 ராஜாக்கள் 22ஆம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். 1. யோசியா எந்த வயதில் அரசனாகி எத்தனை வருடம் எருசலேமில் அரசாண்டான்? 8 வயது 31 வருடம். 2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு எதை செய்து யாருடைய வழிகளில் நடந்தான்? செம்மையானதை தாவீதின். 3. ராஜாவினுடைய சம்பிரதியின் பெயர் என்ன? சாப்பான். 4. கர்த்தரின் ஆலயத்துக்கு வந்த காணிக்கையை ராஜா எதற்காக செலவு செய்ய கூறினான்? ஆலயத்தை பழுதுபார்க்க. 5. ஆலயத்தை பழுதுபார்க்கிற வேலை செய்தவர்களிடத்தில் யாரும் ஏன் கணக்கு கேட்கவில்லை? அவர்கள் உண்மையாய் செய்தார்கள். 6. கர்த்தரின் ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தது யார்? பிரதான ஆசாரியன் இல்க்கியா. 7. வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். 8. இல்க்கியாவுடனும் பிறருடனும் ராஜா பேசி என்ன செய்யும்படி அனுப்பினான்? கர்த்தரிடத்தில் விசாரிக்க. 9. அவர்கள் யாரிடம் சென்று அரசன் கூறினதை பற்றி விசாரித்தார்கள்? தீர்க்கதரிசி உல்தாள். 10. கர்த்தரின் வார்த்தைகளை கேட்ட அரசன் இருதயம் இளகி தன்னை தாழ்த்தினதால் கிடைத்த பதில் என்ன? நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். 11. யோசியாவின் அழைப்பை ஏற்று ஆலயத்துக்கு போனவர்கள் யார்? ஜனங்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். 12. ஆலயத்துக்கு வந்தவர்களின் காதுகள் கேட்க வாசிக்கப்பட்டது எது? உடன்படிக்கை புஸ்தகம். 13. கர்த்தரை பின்பற்றி கற்பனைகளை கைக்கொண்டு உடன்படிக்கையை நிறைவேற்ற ராஜா அவர்களை என்ன செய்ய வைத்தார்? உடன்படிக்கை செய். 14. கர்த்தரின் ஆலயத்தில் உள்ள பாகால் மற்றும் விக்கிரகத்தின் பணிமுட்டுகளை எந்த இடத்தில் சுட்டெரித்தனர்? கீதரோன் வெளிகளில். 15. யூதாவின் ராஜாக்கள் தேவாலயத்தில் வைத்திருந்த யாரையெல்லாம் ராஜா அகற்றினான்? பூஜாசாரிகள், தூபங்காட்டினவர்கள். 16. விக்கிரகத்தை சுட்டெரித்து அதன் தூளை ராஜா எதன் மேல் போடுவித்தான்? பிரேத குழிகளின் மேல். 17. சாலமோன் அந்நிய தெய்வங்களுக்காக கட்டின மேடைகளை தீட்டாக்கி எதினால் நிரப்பினான்? மனுஷரின் எலும்புகளால். 18. பெத்தேலில் யார் உண்டாக்கின பலிபீடத்தையும் மேடையையும் இடித்தான்? யெரொபெயாம். 19. கல்லறையிலுள்ள எலும்புகளை எடுத்து பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து தீட்டுப்படுத்தப்படும் என்று கூறினது யார்? தேவனுடைய மனுஷன். 20. எதை ஆசரிக்கும்படி ராஜா சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான்? தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்கா. 21. எந்த நாட்கள் தொடங்கி எந்த நாட்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட பஸ்கா கொண்டாடப்படவில்லை? நியாயாதிபதிகள் தொடங்கி ராஜாக்கள் வரை. 22. எதன்படி செய்ய முழு மனதுடன் முழு பலத்துடன் மனதை சாயப்படினான்?
மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு. 23 கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின எந்த அரசனின் நிமித்தம் யூதாவை வெறுத்தேன் என்றார். மனாசே. 24 யோசியாவை மெகிதோவில் கொன்று போட்டது யார்? எகிப்து அரசன் பார்வோன் நேகோ. 25 யோசுவாவுக்கு பிறகு வந்து 3 மாதம் அரசாண்டவனின் பெயர் என்ன? யோவாகாஸ்.